நமக் சிவாயா. எல்லா புகழும் இறைவனுக்கே. வஞ்சி மாநகரம் நான் பார்த்தசாரதி அவர்கள் எழுதி ஒரு வரலாற்று நாவல். பகுதி 17. அமுதவல்லியை தேடி. நீண்ட நேரம் அவன் முகத்தையே உற்று பார்த்துவிட்டு பின்பு ஓலையை அவனுக்கு படித்து காட்டினார் அமைச்சர் அழும்பில்வேல். ஓலையிலிருந்து குயிலாலுவ போரில் சேரன் நாட்டு படைகளுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைத்து கொண்டிருப்பதாகவும் விரைவில் மன்னரும் படைகளும் தலைநகருக்கு திரும்பக்கூடும் என்றும் தெரிந்தது. இந்த செய்தியை எனக்கு அறிவிப்பதற்காகவா இவ்வளவு விரைந்து என்னை வரவழைத்தீர்கள்? இதை தாங்கள் அறிய வேண்டியது அவசியம்தான். நான் அறிந்து ஆகப்போவது என்ன என்று குமரன் நம்பி வினவிய போது அமைச்சர் அழும்பில்வேல் மறுமொழி ஏதும் கூறாமல் ஒரு சிறு புன்னகை மட்டுமே அவரிடம். இந்த புன்முறுவல் படைத்தலைவனின் சினத்தை கிளறச் செய்தது. கொடுங்கலூரில் தான் விரைந்து செய்ய வேண்டிய பணிகள் இருக்கும்போது தன்னை காரணமின்றி வஞ்சி மாநகரத்திற்கு வரவழைத்த அமைச்சர் பெருமான் மேல் கோபமாக வந்தது அவனுக்கு. அவனுடைய அந்த நேரத்து மனநிலையை உணர்ந்தவர் போல் அமைச்சர் சொல்ல தொடங்கினார். இடையில் உன் மனம் என் மேல் எவ்வளவு ஆத்திரம் கொண்டிருக்கிறது என்பதை நான் நன்கு அறிவேன் குமரா. பேரரசரும் படைத்தலைவர்களும் திரும்பி வருவதற்குள்ளாவது கடற்கொள்ளைக்காரர்களிடமிருந்து நகரத்தை காப்பாற்றி வெற்றி வாகை சூட வேண்டும். உன் வெற்றி செய்தியை மன்னருக்கு தெரிவிக்கும் வாய்ப்பை எனக்கு கொடு. யாருடைய துணையுமின்றி கொடுங்கலூர் படை கொட்ட தலைவனே கடற்கொள்ளைக்காரர்களை துரத்தினான் என்ற பெருமையை நீ அடைய வேண்டும். செல்வமாகிய அமுதவல்லியை மீட்க வேண்டும் என்பதையும் மறந்துவிடாதே. மிக நிதானமாக அவர் மீண்டும் வற்புறுத்திய போது அவன் உள்ளத்தில் அவர் மீது இருந்த சினம் சற்றே தணிந்தது. அமுதவல்லிக்கும் தனக்கும் இடையே உள்ள தொடர்பு தெரிந்து அவர் அவ்வாறு வற்புறுத்துகிறாரா அல்லது இயல்பாகவே வற்புறுத்துகிறாரா என்று புரியாமல் தயங்கினான் அவன். உள்ளத்தில் இருக்கும் நினைவு எதுவோ அதையே அவரும் வற்புறுத்தவே அவனுடைய உற்சாகமும் அதிகமாகியது. அமைச்சர் பெருமானுக்கு முன்னால் சூளுரை கூறவும் துணிந்து விட்டான் அவன். மன்னரும் படைத்தலைவர்களும் குயிலாலுவத்தை வென்று வாகைக்குடி திரும்புவதற்கு முன்னர் கடற்கொள்ளைக்காரர்களாகிய கடம்பர்களை வென்று வாகை சூடுவேன் என இன்று இந்த வினாடியில் சேர நாட்டின் மிக சிறந்த மதுயோகியும் அரசு தந்திர வித்தகருமாகிய தங்கள் முன் சூளுரைக்கிறேன். நான் வெற்றி வாகை சூடுவேன் என்று கூறும் இந்த உறுதியிலேயே இரத்தின வணிகர் மகள் அமுதவல்லியை மீட்பேன் என்ற உறுதியும் அடங்கியிருக்கிறது. நாங்கள் இனியாவது என்னை நம்பி விடை கொடுக்க வேண்டும். இடங்களில் கரையோரத்து மரக்கலத்தில் தங்கியிருக்கும் ஆந்தை கண்ணனின் ஆத்திரத்தை கிளறிவிட்டிருக்கிறேன். ஆகவே இனி ஒவ்வொரு வினாடியும் நான் கொடுங்கலூரின் எச்சரிக்கையோடு காத்திருக்க வேண்டும். இந்த நேரத்தில் தங்கள் அழைப்பை பொருட்படுத்தியே வந்தேன். நீ பொருட்படுத்தும் அளவிற்கு பொறுப்புள்ளவன் என்பதாலேயே நானும் உன்னை கூப்பிட்டேன். மாமன்னர் வட திசையிலிருந்து திரும்பும் முன் கடம்பர் கடல் முற்றுகையை தீர்த்துவிட வேண்டும். மீண்டும் அதை வற்புறுத்துகிறேன் என்றார் அமைச்சர். அவருக்கு மீண்டும் அந்த உறுதிமொழியை அளித்துவிட்டு புறப்பட்டான் குமரன். இதை வற்புறுத்துவதற்காகவே மீண்டும் அவர் தன்னை வேளாவைக்கும் மாளிகைக்கு அலைய வைத்ததை அவன் வெறுத்தாலும் மன்னர் வட திசையிலிருந்து திரும்புவதற்கு முன் போரை வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் என்று விரும்பும் அவருடைய அந்தரங்க விருப்பத்தை மனமாற போற்றினான் குமரன். கடம்பர்களை பொறுத்தவரை கடமைக்காக போராட வேண்டிய அவசியமும் அவனுக்கு இருந்தது. கடைசியாக அமுதவல்லியை சந்தித்த வேலையும் பேசிய பேச்சையும் நினைவு கூர்ந்தான் அவன். நாளைக்கு இதே வேளையில் இங்கு வர மறந்துவிடாதே அமுதவல்லி. ஊரெல்லாம் ஆந்தை கண்ணனை பற்றிய பயமாயிருக்கிறது என்று பேசாமல் இருந்து என்னை ஏமாற்றி விடாது. உன் தந்தையார் வயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டிருப்பார். எங்கே தம்முடைய ரத்தினங்களையெல்லாம் ஆந்தை கண்ணன் வாரி கட்டி கொண்டு போய்விடுவானோ என்று அவருக்கு குடல் நடுங்கும். உன் தந்தை தன்னிடம் உள்ள எல்லா ரத்தினங்களை பற்றியும் கவலைப்படட்டும். ஆனால் ஒரே ஒரு விலை மதிப்பற்ற ரத்தினத்தை பற்றி மட்டும் அவர் கவலைப்படுவதை விட்டுவிடலாம் என்று கூறிவிட்டு, நீதான் அந்த விலை மதிப்பற்ற ரத்தினம் அமுதவல்லி என்று தான் அவளை புகழ்ந்துரைத்ததையும் வஞ்சி மாநகரத்திலிருந்து கொடுங்கலூருக்கு திரும்பிக் கொண்டிருந்த இந்த வேளையில் நினைவு கூர்ந்தான் படைத்தலைவன். அமுதவல்லியின் வசீகரமான முகமும் எழில் நிறைந்த புன்சிரிப்பும் பருகும் விழி சுடர்களும் நினைவு வந்து அவனை உருக்கின. இரவின் குளிர்ந்த காற்றும் சாலையின் தனிமையான சூழலும் அவன் உள்ளத்தை நெகிழ செய்தன.
அந்த நிகழ்ச்சியில் மனதிற்கினியவளின் நினைவே பெருகியது. வழியெல்லாம் அந்த நினைவின் இனிமையிலேயே கடந்தான் அவன்.